ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி கம்போடியாவில் மார்க்கெட் தான் சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதையே பாருங்கள். என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது $4. வாங்க என்னோட சுற்றி பார்க்கலாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கம்போடியா ஒரு அழகான ஊர். ஏன்னா அங்கே நிறைய கோவில்கள் இருக்கிறதால நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. முக்கியமாக இந்தியாவிலேருந்து போகக்கூடியவங்க ஒரு 80% இருக்காங்க. முதலை பண்ணை, இந்த ஏரியில் முதலை பண்ணையில் என்னென்ன முதலை சார்ந்த பொருட்கள் விற்கிறாங்க அதை போன பதிவில் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளோட்டிங் வில்லேஜ் சியாம் ரீப்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதே மாதிரி இன்னும் நிறைய இடங்கள் நம்ம இங்கே பார்க்குறதுக்கு இருக்குது. அழகான ராஜாவோட மாளிகை இருக்குது. 7ஆம் ஜெயவர்மன் கட்டிய நீண்ட பாலம் இருக்குது. பழமையும் புதுமையும் கலந்து தான் கம்போடியா. வாங்க அடுத்தடுத்த இடங்களுக்கு போகலாம். Preach Pramod Pakoda AD 1371. ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்கலான்னா இவங்க 5 மணிக்கெலாம் கதவை மூடிட்டாங்க. அதனால் நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட்டை மட்டும் பார்க்கலாம். கம்போடியாவில் இங்கே நிறைய பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. முக்கியமாக இவங்க போர்க் அதைத்தான் உண்ணுகிறார்கள். ஈவினிங் இந்த மாதிரி ஜஸ்ட் அப்படி ஒரு வாக் நம்ம இந்த சியாம் ரீப் அந்த பகுதியில் வந்துட்டுருக்கோன்னா அழகழகாக பார்த்திங்கன்னா இயற்கை காட்சிகள். இந்த பார்க்குக்கு முன்னாடி நிறைய உணவு வகைகளும் இருக்குது. அந்த பக்கோடா கதவு மூடி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் அந்த பக்கோடாவை பார்க்கலாம். ஐயோ செம்மையாக இருக்குது. புத்தர் கோவிலில் 5 மணிக்கெலாம் இங்கே மூடிடுறாங்க. அது ஏன்னு தெரியல. நம்ம 5 மணி ஆனால் தான் கதவை திறந்துட்டு விளக்கு வைக்கிறோம். ஆனால் இவங்க 5 மணிக்கெல்லாம் கதவை மூடிட்டு போயிடுறாங்க. நேற்று நாங்கள் தாய்லாண்டில் போன அந்த கோல்டன் புத்தா டெம்பிள் கூட அப்படி தான் 5 மணிக்கு ஷார்ப்பாக கதவை மூடிட்டாங்க. அது என்ன பழக்கம் தெரில. விளக்கு வைக்கிற நேரத்தில் கதவை மூடுறது. சரி, நம்ம தொடர்ந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டே இருக்கலாம். கொசு எதனா மொய்க்காமல் இருக்கணுன்றதுக்காக இந்த கம்போடியாவில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. ஃபேன் வச்சிடுறாங்க. ஆனால் ஃபேனோட அந்த ரெக்கைக்கு பதிலாக 2 மைக்கா கவரை கட்டி விட்டுறாங்க. அழகாக சுற்றிகிட்டே இருக்குது மைக்கா கவர். அங்கே எந்த கொசோ உட்கார மாட்டுது. உணவும் தரமாக இருக்குது. சொல்லி முடிச்சோன்னே லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. சியாம் ரீப் ஓல்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோன்னா கைவினை பொருட்கள் நிறைய இருக்குது. நிறைய இந்த மாதிரி புத்தர் இருக்குது. கைக்குள்ளே அமர்ந்த புத்தர், அது எனக்கு ரொம்ப ஆசை வாங்கணுன்னுட்டு அதை தான் இங்கே தேடிட்டு இருக்கேன். ஒரு வழியாக எனக்கும் கிடச்சிச்சு, வாங்கிட்டேன். $4 சொன்னாங்க. $2 கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பாதிக்கு பாதி விலை கேட்க பயப்படாதீங்க. One piece, two piece. One piece. One $8. One piece $8. One piece $8. கம்போடியாவில் இருக்கக்கூடிய கைத்தறி துணிகள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்தியாவில் நான் இந்த அளவுக்கு சாஃப்டாக பார்க்கல. ரொம்ப தூய்மையாக இருக்குது, வெண்மையாக இருக்குது. அதில் நமக்கு இந்த கம்போடியா கலாச்சாரம் சார்ந்த கோவில்கள், யானைகள் இதெல்லாம் அச்சடித்து கொடுக்குறாங்க. சுற்றுலா பயணிகள்னால் அந்த விலையை டபுள் மடங்காக வைக்கிறாங்க. எப்படியோ நம்ம அதில் பாதி கேட்போன்னு அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. $8 நாங்கள் $4 எங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் ஆகட்டும், அடுத்தது நான் போட்ட இந்த ஷர்ட் ஆகட்டும், எல்லாமே $4 கொடுத்துட்டாங்க. நிறைய இங்கே மீன் சார்ந்த உணவுகள், முக்கியமாக கருவாடு நிறையவே கிடைக்குது. அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் நீட்டாக போகுது. ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரீட் மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாம் பேசி வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சூப்பராக இருக்குது குவாலிட்டி. நிறைய ட்ரெஸ்ஸஸ் இங்கே ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குது. முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய
இந்த காட்டன் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன், விலை ஆனால் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. அவ்வளோ பியூராக இருக்குது. எப்படியும் இது நம்ம ரூட் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாய் இருக்கும். அவங்க $4 கொடுக்குறாங்க. எங்கள் கம்போடியாவில் இந்த காட்டன் கிளாத் எல்லாமே விலை கம்மியாக இருக்குது. வரணும்போது கண்டிப்பாக இந்த ஷர்ட்ஸ் நிறையவே வாங்கிக்கலாம். ஏன்னா 400 ரூபாய்க்கு இந்த ஒரு காட்டன் ஷர்ட்டு ஒரு ஒர்த்து தான் என்ன கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதனால் இந்த ரேட் கொடுக்குறோன்னாங்க. ஏன்னா இந்த துணிக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 800 வரையும் கூட கொடுக்கலாம். அவ்வளோ பியூர் காட்டன். கம்போடியா வரணிங்கன்போது நிறைய நம்ம துணி மெட்டீரியல் வாங்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கிளாத்து. இந்த கம்போடியா பொம்மைகள் போட்டது தான், கோவில்கள் போட்டது தான் முக்கியமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யானைகள் போட்டது நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அந்த யானைகள் போட்டது, மேலே கம்போடியாவோட கோவில் போட்டது, திருப்பி இந்த கம்போடியா கோவில் போட்டது, எல்லாமே வெரி 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 நைஸ், வெரி வெரி நைஸ். சூப்பர் சிஸ்டர், வாட் அபவுட் மை ஷர்ட்? கம்போடியாவில் இருக்க சிஎம் ரிப்பில் நம்ம இந்த சைடில் காட்டன் மெட்டீரியலில் பார்த்தோம். 800 ரூபாய் இருக்கிறது நமக்கு 400 ரூபா கொடுக்குறாங்க. காட்டன் நல்லாவே இருக்குது. நாங்கள் இந்த கலரில் இந்த கம்போடியா போட்ட ஷர்ட் 2 வாங்கினோம். ரொம்பவே நல்லா இருந்தது. $4. ஸோ அவங்க $8 சொல்கிறாங்க, நம்ம $4 கேட்ட உடனே கொடுத்துட்றாங்க. இந்த சைடு முழுக்க பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸாக இருக்குது. அப்படியே இந்த மார்க்கெட் வந்துட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஃபுல்லாக இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்குது. இங்கே நிறைய ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்தது நம்ம அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கலாம். வாசனை அலை தூக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் நகர துவங்குவோம். நிறைய இந்த இடத்துல இந்த மாதிரி ஷால் தான் பார்க்குறோம். அது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கம்போடியான்னு போட்டிருக்காது, ரொம்ப நல்லா இருக்குது. அது $2 கொடுக்குறாங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி துணிகள் வாங்குறதுக்கு ஒரு சிறப்பான இடம்னா இந்த ஓல்டு மார்க்கெட்டை சொல்லலாம். கம்போடியாவோட நாணய மதிப்பீடுன்னு பார்க்கும்போது ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய காசு 1 ரூபாய் கொடுத்தோன்னா 41 ரியல் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை மாதிரி சேஞ்ச் பண்ணியும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் நம்ம இந்தியன் ஃபுட்டும் சாப்பிட்டுக்கலாம், இங்கே இருக்கிற இவங்களோட உணவு வகைகளும் சாப்பிட்டுக்கலாம். $1 கொடுத்தா 4000 ரியல் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் டாலராக கொண்டு வந்ததால் அதை அப்படியே கொடுத்துட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஈஸியாக இருந்தது. இங்கே நம்மளோட இந்திய பைசா இதுவும் 100 ரூபாய் 500 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. ஸோ நீங்கள் டாலர்லேயும் கொடுக்கலாம், இந்திய மதிப்பீட்லேயும் கொடுக்கலாம். இவங்களோட பணத்தை மாற்றி தான் செலவு பண்ணணுன்ற அவசியமே இல்லை கம்போடியாவில். கண்டிப்பாக உங்களோட இந்திய பணங்களை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. டாலராக மாற்றும் போது ஏற்படக்கூடிய இழப்பு தவிர்க்கப்படும். நிறைய இந்த இடத்துல யானை சட்டைங்க தான் இருக்குது. யானைக்கும் கம்போடியாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா? இங்கே இருக்கிற இந்த ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. கீழே ஸ்லிப்பர்ஸ். ஸோ அடுத்தது நமக்கு இந்த இடத்துல துணிகள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பேகு ஹேண்ட்பேக்லாம் ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கம்போடியான்னு போட்ட இந்த யானை போட்ட டிஷர்ட் தான் எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த யானை போட்ட டிஷர்ட் ஒரு 2 எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை மாதிரி கம்போடியான்னு போட்ட ஒரு பனியன் 2 எடுத்திருக்கோம். எது எடுத்தாலும் $2, எது எடுத்தாலும் $2. ஆனால் துணி தொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குது. கம்போடியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே துணி வகைகள் எடுக்க மறக்காதீங்க. ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த ஷர்ட் தான் எனக்கு என்னோடய ஃபேவரட். நானும் பார்த்தீங்கன்னா அதான் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த யானை ரொம்பவே பிடிச்சிருக்கு. கம்போடியா வரீங்க நம்ம கண்டிப்பாக இதை மாதிரி நல்ல ஒரு டிஷர்ட் எடுங்க. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னைக்கு இந்த டிஷர்ட் எப்படி இருக்கு மறக்காம சொல்லுங்க. இந்த கடையை நீங்க சுற்றி பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சது, ஆம்லேட், கொஞ்சம் போல் காய்கறிகள், கொஞ்சம் போர்க், சிக்கன், நூடுல்ஸ், சூப்பு பார்த்தீங்கன்னா நல்ல
கொதிச்சிட்ருக்கு. நிறைய இவங்க சூப் வகைகள் தான் குடிக்கிறாங்க. அதில் நிறைய கீரைகள் போடுறாங்க. அடுத்தது கொஞ்சம் இறைச்சிகள் போடுறாங்க. முக்கியமாக இதில் பன்றி இறைச்சியும் போடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை மாதிரி மீனும் போடுறாங்க. ஸோ ஒரு ஒன்றுத்தில் மீன் போட்டாங்கன்னா ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா போர்க்கு, ஒன்றுத்தில் சிக்கன், ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காய்கறிகள். இதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சூப் நிறைய குடிக்கிறாங்க இவங்க. ஸோ நம்மளும் நிறைய சூப் குடிப்போம். இங்கே இருக்கவங்க யாருமே நான் பார்த்தீங்கன்னா குண்டாவே பார்க்கல, எல்லாமே நல்லா ஒல்லியாக இருக்காங்க. அடுத்தது முக்கியமான ஐட்டம் இதுவும் தான் காரணம் உங்களுக்கு. தண்ணி தாகமாக இருக்குது. ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அடுத்தது நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் வாக்கிங்க தொடரலாம். பாப்பா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் நூடுல்ஸ் இதை மாதிரி வச்சுருக்காங்க. வெயிட் போட்டு கொடுக்குறாங்க. ½ kg how much? 1 kilo, 5,000 5,000 riyan. That means dollar? lamb, the lamb, 50 cents. 5,000 riyan. ஸோ இது அவங்க காசில் 5,000 riyan பார்த்தீங்கன்னா இந்த 1 kg அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம மசாலா போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஃபைனலாக ஒன்று பார்த்தது நமக்கு பால் கொழுக்கட்டை மாதிரி இருந்தது. சரி, வரும்போது கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கிக்கலாம். கம்போடியாவில் முந்திரி வகைகள் கூட விலை கம்மின்னாங்க. அடுத்தது பெப்பரும் விலை கம்மின்னாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் அதெல்லாம் இருக்குது. முந்திரி நல்லா வறுத்ததும் இருக்குது. கேரளாவில் எப்படி மசாலா பொருட்கள் இருக்குமோ அது மாதிரி இங்கே நிறைய மசாலா பொருட்களும் அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக எங்கே திரும்பினாலும் பெப்பர் பார்த்திங்கன்னா இருக்குது. அரை கிலோ வந்து 1000 ரூபான்றாங்க. நமக்கெல்லாம் 1 கிலோ 1000 ரூபான்னு நினைக்கிறேன். கருவாடு கிட்ட நிற்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே இல்லை. அந்த கருவாடு ஸ்மெல்லோ நீச்சு ஸ்மெல்லோ இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கருவாடுலேயும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இங்கே வந்து பொடி பொடியாக இருக்க கருவாடு, இதை மாதிரி தூள் பண்ணியும் கருவாடு இருக்குது. இதை மாதிரி பேக் பண்ணியும் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு $1 தான். ஸோ இது ஃப்ளைட்லலாம் கொண்டு வரத்துக்கு அனுமதி இல்லை. அதனால் நம்ம பார்த்துட்டு வர வேண்டியது தான். முக்கியமாக பார்த்திங்கன்னா இறால் இதை வச்சு நல்லா கருவாடு போட்டிருக்காங்க. ஆற்று மீன்கள் எல்லாம் கிடைக்கும்போது இதை மாதிரி நல்லா காய வச்சுருக்காங்க. உப்பு ஆனால் அதிகப்படி போடலை, பார்த்தாவே தெரியுது. இது முழுக்க நம்ம கடந்து வந்த பாதை. இது வழியாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். கர்வாட் வாட் கர்வாட் இட்ஸ் வெரி நைஸ் கர்வாட். எதுக்கும் தோலும் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். தோலும் இல்லாமல் தான் பதப்படுத்தி வச்சுருக்குறாங்க. இந்த பீஸ் பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி இருக்குது. இவங்க இதை அப்படியே பாட்டிலில் ஒரு ஊறுகாய் மாதிரியும் போட்டு வச்சுருக்காங்க, வினிகர்லாம் போட்டு. ஸோ இதோட நமக்கு கருவாடு கடைகள் முடிந்து விட்டது. வாங்க அடுத்த கடைக்கு போகலாம். நைட் மார்க்கெட். சேம் ரிப்ளை இதை மாதிரி நிறைய நம்ம டுக் பார்ப்போம். 2 வீலரில் இதை ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. 2 வீலராக யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இதோட நம்ம இந்த டுக்டுக்கை பயன்படுத்தும் பொழுது கோவில்களுக்கெல்லாம் போகிறோன்னா $1 போல் கொடுத்தோன்னா நம்ம கோவில்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். நார்மலாக சென்னையில் ஆகிறதோட இந்த டுக்டுக்கில் நம்ம பயணம் செய்யும் பொழுது நமக்கு விலைகள் கம்மியாகவே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள்.
நானும் ஒரு யானை போட்ட கவுன் எடுக்கணும்னு பார்க்குறேன். நல்லா இருக்குமானு தெரியல. ஆனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா யானை கவுன் போட்டுட்ருக்காங்க. ஸ்கர்ட் மாதிரி பாலிஸ்டர் மிக்சடு, அதுக்கு தான் பார்க்குறதா இருக்குது. பியூர் காட்டனாக இருந்தால் பரவாயில்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே நல்ல மியூசிக் போகுது, ஃபேன் போகுது. அங்கே போய் இசையை ரசிக்கிறாங்க. அடுத்தது பப் ஸ்ட்ரீட் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஹலோ, வேர் இஸ் நூடுல்ஸ்? ஐ வாண்ட் நூடுல்ஸ். நூடுல்ஸ் பேக்கெட் நூடுல்ஸ் பேக்கெட் நூடுல்ஸ் பேக்கெட் ட்ரை பேக்கெட், ட்ரை நூடுல்ஸ். வேர்? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் நூடுல்ஸ் நல்லா ட்ரையாக இருக்கும். போட்டு நம்ம வெஜிடபிள் சூப்போடு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த நூடுல்ஸ் தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? ஸோ போர்க் மீட். ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்றாங்க. இந்த இடத்துல இருக்க இந்த நூடுல்ஸு நமக்கு பால் கொழுக்கட்டை போட்டு சாப்பிடுவோம், அது மாதிரி இருக்குது. ஆனால் இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும். அதனால் இப்போ நமக்கு ட்ரை நூடுல்ஸாக வேணும். திஸ் இஸ் ட்ரை நூடுல்ஸ். how much? $1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான நூடுல்ஸும் இருக்குது. $1. இதை மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான நூடுல்ஸும் இருக்குது. இதை மாதிரி நமக்கு ட்ரையான நூடுல்ஸும் இருக்குது, ரைஸ் நூடுல்ஸ். நம்ம இதை மாதிரி வாங்கிட்டு போயிட்டோன்னா நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா $1.5. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு $5 இருக்குது. இதை மாற்றிட்டு இந்த நூடுல்ஸ் வாங்கிக்கலாம். கிவ் மீ த சேஞ்ச். இங்கே நிறைய பார்த்திங்கன்னா முந்திரியும் இருக்குது. முந்திரியும் இங்கே அதிகப்படியாக விளையிறதால இப்போதைக்கு நமக்கு நூடுல்ஸே போதுமானது. நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்க நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். சிஎம் ரெப் மார்க்கெட்டில் நம்ம விலை கேட்டோன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஓரளவு கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுத்துடுறாங்க, இல்லைன்னா லைட்டாக சிரிச்சிட்டு விட்டுறாங்க. இந்த விலை கேட்கும்பொழுது முகம் காட்டுறது, முகம் சொல்லியிருக்கிறது, இது இவங்கக்கிட்ட இல்லவே இல்லை. அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்மியான விலை கேட்குறோம். சில பேர் முகத்தை பார்த்தீங்கன்னா உருன்னு பார்ப்பாங்க. இது துளி கூட இந்த கம்போடியெல்லாம் நான் பார்க்கல. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயந்தான். வியட்நாமில் நம்ம விலை கேட்டோன்னா கோபத்தில் அவங்க பாஷையில் திட்டவே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயத்தில் கம்போடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நடுவில் இங்கே ஐஸ் போட்டுட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கம்போடியாவில் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. அதுவும் இந்த மாம்பழம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்னே சொல்லலாம். நம்ம ஊர் மாம்பழத்தோட இது ருசி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்மியாக இருக்குது. அடுத்தது இங்கே முந்திரி பழமும் வச்சுருக்காங்க. முந்திரி பழம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. மாம்பழம், மாங்காய், வாட்டர்மிலான் எல்லாம் இது மாதிரி கட் பண்ணி மிக்சடாக கொடுக்குறாங்க. ஸோ இதோட பப் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது. நம்ம கிளம்ப துவங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு லைட்டாக பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். சிஎம் ரெப்பில் இருக்க மக்கள்கிட்ட பேசும்பொழுது அவங்க சொன்னது, கோவிட் டைமில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டோம். இந்த சுற்றுலாவை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். அதனால் முக்கியமாக இந்தியாவிலிருந்து இந்த கோவில்களை பார்க்க வரவங்க ரொம்பவே ஜாஸ்தி. முக்கியமாக இந்த இந்தியர்களால் எங்களுக்கான வருவாய் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இங்கே வரணும் பொழுது இங்கே இருக்க பொருட்களை வாங்குகிறோன்னா நம்ம தேவைகளுக்காக வாங்குறதோட அவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸாகவும் அமையுது. விலை ஏண்டா இவ்வளோ குறைச்சி கேட்குறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது கட்டுப்படியானால் தான் அவங்க கொடுப்பாங்க. அதனால் விலை கேட்டு வாங்குறது எந்த தப்புமே இல்லை. உணவுப் பொருட்கள் விலை இது இங்கே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நல்ல விவசாயம் சார்ந்த இடம்ன்றதால நிறைய நூடுல்ஸ், ரைஸ் நூடுல்ஸ் இதுதான் இங்கே அதிகமாக இருக்குது. உணவுப் பொருட்கள், சமைத்த பொருட்களும் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு இந்த நம்ம சாப்பிட்றோம் வெளியில், இது நமக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க இங்கே முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் சுற்றுலாவுக்காக வந்திருக்கீங்கன்னும் பொழுது
இந்த பொருள் உங்களுக்கு சாப்பிடும்பொழுது ஒவ்வாமை ஏற்படுதுன்னா முழு பயணமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும். சாப்பிடும் நமக்கு ஒத்துக்குதுன்றவங்க மட்டும் முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரையும் நாங்கள் இந்திய உணவுகளை தான் சாப்பிட்டோம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம நாடுகளுக்கு போகிறோன்னும் பொழுது நம்மளோட உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். இதன் காரணமாக வெளியில் இருக்க இந்த உணவு வகைகளை நாங்கள் சாப்பிடல. முக்கியமாக கரும்பு ஜூஸ், அது மாதிரி கொஞ்சம் ஐஸ்கிரீம், இதை மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணோம். அது வரையுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே வாங்கியிருக்க இந்த ரைஸ் நூடுல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் பேப்பர் மாதிரியும் நிறைய இருந்தது. ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் போயிட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கான உணவுகள் மாதிரி இங்கே வாங்கிக்கிறோம். நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோன்னா அது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இந்த கம்போடியா வந்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 நாள் நீங்கள் தங்கி ரிலாக்ஸாக இந்த மார்க்கெட்டை சுற்றி பார்த்து, இங்கே நிறைய வீடுகளும் இருக்குது, ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு. இது ஒரு நாளுக்கு 500 ரூபா. அதை மாதிரி தங்கி நீங்கள் ரிலாக்ஸாக இந்த கம்போடியா கோவில்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இங்கே இருக்க உணவு வகைகளை வாங்கிட்டு உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சமைச்சும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கிச்சன் வசதிகளோடும் இருக்குது. நாங்கள் 2 நாள் மட்டும்தான் இங்கே பயணம் செய்தோம். இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் இங்கே ஒரு வாரம் தங்கி இருக்க மாதிரி தான் வரப்போகிறோம். அந்தளவுக்கு இந்த கம்போடியா எனக்கு பிடிச்சிருக்கு. முக்கியமாக இங்கே இருக்க மக்கள் ரொம்பவே அன்பாக பேசக்கூடியவங்க தான். ஸோ நான் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன அப்படியே ஒரு ரவுண்டு மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். இங்கே $2.50 2 ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி க்ரீம் போட்டு கொடுக்குறாங்க. யம்மியாக இருக்குது. இதில் நம்ம ஓரியோ பிஸ்கெட் அதை மாதிரி கேட்டாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு 2 ரவுண்டு வந்தோன்னா பசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம இந்தியா தோசை, மசால் தோசை தாங்க சாப்பிட போகிறேன். வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்க போகிறதில்ல. கம்போடியா சுற்றுப்பயணம் இதோட முடியல. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மசால் தோசை சூடாடுறதுக்குள்ளே சாப்பிட்லாம். இந்த இடம் கண்டுபிடிச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.